இவர் தான் திருக்கோயிலுடைய பூசாரி. இவர் அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் மற்றும் கருப்பராயன் கன்னிமார் சுவாமிகளுக்கு தினமும் மதியம் உச்சிக்கால பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலை பற்றி சில விஷயங்கள் இவருடைய விவரங்களுக்கு கட்டியபடி கூற இருக்கிறார். கேளுங்க. சொல்லுங்கள். இந்த கோயிலுடைய பூசாரி நீங்கள் தானே? ஆமாம் சாமி. உங்கள் பேர்? ஆறுமுகசாமி. உங்கள் அப்பா? பழனியப்பன். எத்தனை வருஷமாக இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே 30 வருஷம் பண்ணிட்டுருக்கேன் சாமி. 30 வருஷமாக. இந்த கோயிலில் என்ன விசேஷம் சாமி? நினைத்த ஜடாமுனீஸ்வரர் அனைத்துவருக்கும் நல்ல கஷ்டதோஷங்கள் நீக்கி வர நினைத்த காரியம் ஜெயிப்படி கொடுப்பார் அவர். சரிங்க. அமாவாசைக்கு என்ன விசேஷம்? பிரசனம் பார்க்குறாங்க சாமி. அமாவாசை நல்ல முறையாக எல்லாம் போயிட்டுருக்கு சாமி. அனைத்து நீங்கள் குறைகளை தீர்த்து. எங்கேருந்து வர்றாங்க ஆட்கள்? சாமி பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்செங்கோடு எல்லாம் விட்டு வர்றாங்க சாமி. வரவங்க இங்கே மத்தியானம் சாப்பாடு மற்ற விஷயத்துக்கெல்லாம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சாமி. எத்தனை பேர் வருவாங்க? குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் வருமா? வருவாங்க சாமி. எவ்வளோங்க? 200 பேருங்க. 200 பேர் வருவாங்க. வெளியூர்லேருந்துலாம் வந்துட்டுருக்காங்க. ஆட்கள் வர்றாங்க. வரவங்களுக்கு நீங்கள் கோயில் சார்பாக என்ன பண்ணுறீங்க? கோயில் சார்பாக அன்னதானம் சாமி போட்டு. பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் தான் எப்படிங்க? பாதுகாப்பெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சாமி. குடிக்கிறதுக்கு தண்ணி மற்ற விஷயம் எல்லா விஷயமும் பரவாயில்லைங்க. வரவங்க பக்தர்கள் ஏதாச்சும் செய்யலாமா? இங்கே செய்யலாம் சாமி. எசகடம் ஜெயிச்சு கொடுத்தால் செய்யலாம். எசகடம் என்னென்ன செய்யலாங்க இங்கே? சாமிக்கு வேண்டுதல் எது வேணாலும் என்ன செஞ்சு வரவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? வரவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் திருப்தியான நான் இந்த எசகடம் செய்கிறாங்க சாமி. காணிக்கு எவ்வளவு? இந்த அருள்வாக்குக்கு எவ்வளோ? 101 ரூபா தான் சாமி. அதிகமாக கிடையாது. 100 ரூபா. அந்த 101 ரூபா தான் வாங்குறீங்க. வேறு எதுவும் கிடையாது. மட்டும் வாங்கிட்டு. சரி 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 சரிங்க. நீங்கள் மதியம் இப்போ 1 மணிக்கு பூஜை ஆகிடும் முடிஞ்சு. பூஜையான பூஜை. சரிங்க. என்னென்ன சாமி இருக்குங்க இங்கே? ஜடாமுனீஸ்வரர், ஸ்ரீ கருப்பராயன், ஸ்ரீ கன்னிமார். இங்கே ஏதாச்சும் அதிசயம் நடந்திருக்கா? அதிசயம் ஒன்றும் சொல்லதில்லை. மலந்தேனி நான் ஒரு கால் பூஜை பண்ணேன். அப்போ மலந்தேனி நம்மளை இது அடுத்த நிமிஷம் நாளைக்கு வரும்போது மலந்தேனி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருக்காமல் பண்ணி கடவுள். வேற ஒன்றும் நீங்கள் நினைக்கிறது இல்லை? ஆண்டவங்கிட்ட எதுவும் நினைக்கிறது இல்லை? ஆமாம். நம்ம வந்தால் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகிறதோட சரி. வரக்கூடிய பக்தர்களுடைய காரியங்களும் நடக்குதா? சொல்கிறாங்க சார். நல்லா நடந்துருது. நல்லா சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே நடந்துருது. பேய் பிசாசு அந்த மாதிரி இருந்தால் நல்லா ஓட்டி விட்டுருவாங்க. சரி, நல்லதுங்க ஐயா.